அனைவருக்கும் வருத்தத்துடன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழக மக்களுக்கு ஏன் இந்த அறியாமைன்னு எனக்கு தெரியல. தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு வேணும், அது அடிப்படை. அதை நான் தவறு சொல்லவே கிடையாது. அந்த அரசியல் அறிவு எந்த மாதிரி இருக்க வேணுங்கிறதுல தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரு, அவரால் பின்னாடி வர்ற சமுதாயங்களுக்கு, நம்மளோட சந்ததிகளுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுதுன்றத நம்ம ஆராயணுமே தவிர, அவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டங்கள் போய் 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் தவறி இருக்காங்க. இந்த பச்சிளம் குழந்தைகள்லாம் என்ன பண்ணும்? பெற்றவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? ஒரு நடிகரை பார்க்க போகிறோம், கூட்டம் வரும், இங்கே குழந்தைகள் பெண்களை கூட்டிகிட்டு போகிறோமே, ஏதோ ஒன்று நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்க. இப்போ நடந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு 20 லட்சம் நிவாரணம் எவ்வளவோ வைக்கிறாங்க. கொடுத்துட்டு அவங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இழப்பை யார் சரி கட்டுறது? யாரால் சரி கட்ட முடியும்? இது 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 எந்த மாதிரியான அரசியல் புரிதல்னு எனக்கு தெரியல. அரசியல் புரிதலா, இது சினிமா ஈர்ப்பா அப்படின்னு தெரியல. அவர் சாதாரண ஒரு மனிதர் தான். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது விஜய் ரசிகனாக தான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதை நம்ம மாற்றிக்கிறணும்யா. கொஞ்சமாவது மக்கள் சிந்தியுங்க. அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கள். இப்போ அவரோட கருத்தை கேட்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? முக்கால்வாசி அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போயிடும். அப்படி என்ன அவரை பார்த்து அப்படி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த இழப்புக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? என்றைக்கும் நம்ம குடும்பத்தை முதல்ல பாருங்கயா. நம்ம குடும்பத்தை முதல்ல பாருங்கள். அரசியல் அறிவுங்கிறது வேறு, சினிமா மோகங்கிறது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பி எந்த தலைவராக வேணா இருக்கட்டும், இவருன்னு இல்லை, எந்த தலைவராக வேணா இருக்கட்டும், அந்த தலைவரை நீங்கள் ஆதரிங்க. எப்படி ஆதரிக்கணுமோ அப்படி ஆதரிக்கணும். போய் அவருக்காக போய் சாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லதாக இருக்கா? தமிழக மக்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது ஒன்று தான். நல்ல அரசியல் புரிதலோட நல்ல தலைவர்களை உருவாக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அதுக்காக நாம் அரசியல் அறிவு பெறணுமே தவிர, இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக கூட்டங்களில் போய் நம்ம உயிர்களை பலி கொடுக்கக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இனி அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அதனால் தமிழக மக்கள் சிந்தித்து செயல்படணும். இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு இனிமேல் இந்த மாதிரி தலைவர்களை பார்க்க போய் உயிரிழப்புகள் இருந்தது அப்படின்னு நடக்கக்கூடாது. இது என்னோடய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.